அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் தாவேக்கா நடத்திய அந்த பொதுக்குழு கூட்டம் அப்படின்ற பேரில் ஒன்று நடத்துகிறாங்க இல்லையா, அதில் மிஞ்சி போனது, விட்டு போனது, கெட்டு போனது, நம்ம பார்க்காம விட்டது, அதையெல்லாம் நம்ம இப்போ மொத்தமாக கம்பைன் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்ல தரமான கண்டென்ட்லாம் உள்ள வெயிட்டிங்கில் இருக்குது. முதல்ல நம்ம யார் பேசுகிறத பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேசுகிறப்போவே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டு பேசக்கூடியது ரெண்டு பேர் அந்த கட்சியில். ஒன்று ஆதவ் அர்ஜுனா, இன்னொன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா மானை வழக்கணம் அப்படின்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வார்த்தையை தமிழ் சமூகத்துக்கு அறிமுகப்படுத்திய திரு புசி ஆனந்த் அவர்கள் பேசினதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு ஒருத்தரும் பேசியிருக்காரு, அவர் பேசினதையும் பார்ப்போம். முதல்ல திரு புசி ஆனந்த் என்ன பேசியிருக்கார் அப்படின்றதெல்லாம் பார்ப்போமா. நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குங்க, ஆனால் நல்லா தான் இருக்கும், பார்ப்போம் வாங்க. மற்றும் அன்புமிகு அம்மா மற்றும் பெரியோர்களே, தாய்மார்களே, கழகத்தின் மாநில மாவட்ட அன்புமிகு அம்மா. என்ன இது தாவேக்காவா அதிமுகவா? ஒருவேளை இப்படி அன்புமிகு அம்மானு சொல்லணும்னு சொல்லி விஜய் கைட் பண்ணியிருப்பாரோ? அன்புமிகு அம்மா, தாய்மார்களே அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அன்புமிகு அம்மாவா? எதுக்கு அன்புமிகு அம்மான்ற ஒரு வார்த்தையை சொல்லணும்? கொடநாட்டில் கை கட்டி நின்னது இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகுது. சிறப்பு பொது கூட்டத்திற்கு வருக என்று வரவேற்கிறேன். என்ன கூட்டம்னே புசி ஆனந்துக்கு தெரியல. சிறப்பு பொது குழு கூட்டத்துக்கு வருக என வரவேற்கிறேன்னு சொல்றாப்ல. என்ன கூட்டம்னே தெரியாம தான் பொதுச் செயலாளரே வந்திருக்காரு. அந்த லட்சணத்துல தான் இந்த கட்சி இருக்கு. அதையும் பார்த்து வாசிக்கிறாப்ல. அதுவும் விட்டு அது என்ன வார்த்தைனே தெரியாதது மாதிரி பேசுறாப்ல. சூப்பர் கட்சி, சூப்பர் நல்லா விளங்காது. ஒரே கொள்கைக்காக, ஒரே லட்சியத்திற்காக நம்மை இணைத்து கொண்ட மாபெரும் கட்சி தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். அப்படி என்ன கொள்கை? ஏதாவது பிரச்சனைனா விட்டுட்டு ஓடுறது தான் கொள்கையா? விஜய் என்ன தவறு செஞ்சாலும் அதுக்கு முட்டு கொடுத்து முட்டி தேயிற அளவுக்கு முட்டு கொடுக்கறது தான் தாவேக்காவுடைய கொள்கையா? என்ன கொள்கை? அப்படி என்ன பெரிய கொள்கை பேசுகிறாங்க பாருங்க. நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா, என்ன டயலாக்னு தெரியுதா? நண்பர்களே, இப்போ என்னடாச்சுதா? ஜிபி முத்து நண்பர்களே, வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா, ஒரு கட்சியை வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் மாதிரி பேசுங்க. ஜிபி முத்து மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாம் கடந்து வந்த பாதை சாதாரணமானது அல்ல. ஆமா, சாதாரணமானது அல்ல. எல்லாரும் துள்ள துடிக்க சாகிறப்போ விட்டுக்கிட்டு ஓடணும் பாருங்க, அதெல்லாம் யாராலையுமே முடியாது. மனுஷனா இருக்கிறவனா இருந்தா அங்கேயே நின்று இருப்பான். ஆனா நம்ம மனுஷன் இல்லை, நாம் மனிதர்கள் அல்ல, கொள்ளும் மிருகம் அல்ல, இரண்டுக்கும் நடுவில் ஏதோ ஒன்று. அதனால நம்ம கடந்து வந்த பாதை சாதாரணமானது இல்ல. புரியுதுங்களா? சாதாரணமானது இல்ல. எண்ணற்ற சோதனைகளை சந்தித்து, எண்ணற்ற சோதனைகள். காவல்துறை இருக்காங்க பாருங்க, நம்மள மாதிரி அறிவில்லாத முட்டாள் கூட்டம் இருக்கும் பாருங்க. நமக்கெல்லாம் நியாயமான நிபந்தனைகள்லாம் போடுறாங்கங்க. அந்த நியாயமான நிபந்தனைகளை எல்லாம் கடைபிடிச்சா நம்ம இருக்கோம் பாருங்க, மனிதனும் இல்லை மிருகமும் இல்லை, அந்த ரெண்டுக்கும் நடுவில் ஏதோ ஒன்றுன்னு இருக்கும் பாருங்க. நமக்கெல்லாம் எப்படிங்க இதை விதிக்கலாம்? நியாயமா இருக்கா? அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று அப்படின்னு நம்ம இருக்கோம் இல்லையா, சாம்பிகளாட்டம் இருக்கோம் இல்லையா. அப்போ நமக்கு ஏற்ற மாதிரி தானே நிபந்தனைகள் விதிக்கணும். நமக்கு அநியாயமான நிபந்தனைகள் விதிச்சிட்டாங்க. அதனால நமக்கு எண்ணற்ற சோதனைகள், நம்ம கட்சியை நடத்துறதுக்கு எண்ணற்ற சோதனைகள். நமக்கு என்ன மாதிரி நிபந்தனைகள் விதிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த நடுவில் இருக்கு இல்லையா ஒன்று, ஏதோ ஒன்று, அந்த ஏதோ ஒன்றுக்கு விதிக்கிற மாதிரி நிபந்தனைகள் விதிச்சிருந்தாதான் நமக்கு இந்த எண்ணற்ற சோதனைகள்லாம் வந்திருக்காது நண்பர்களே. புரியுதுங்களா? பல தடைகளை தாண்டி வந்திருக்கிறோம். பல தடைகளை தாண்டி வந்தாங்களாம். தடகலை நல்லா தாண்டினீங்க போங்க. அவ்வளோ கூட்டத்துக்குள்ளேயும் பஸ்ஸை எடுத்துட்டு நீங்கள் அந்த கூட்டத்தையும் தாண்டி வந்திருக்கீங்க இல்லையா, அது எவ்வளோ பெரிய தடையை தாண்டி வந்திருக்கீங்க அப்போ இல்லையா. அந்த மக்களையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு பஸ்ஸு போகிறதுக்கான அவ்வளோ பெரிய வழியை அவ்வளோ கூட்டத்துக்குள்ளேயும் நீங்கள் ஏற்படுத்தி வந்திருக்கீங்கன்னா எவ்வளோ பெரிய தடையை தாண்டி வந்திருக்கீங்க. பா, சூப்பர். நமது கட்சி சாதாரண கோட்டை அல்ல, இது தொண்டர்களின் தியாகத்தால் கட்டப்பட்ட இரும்பு கோட்டை. தொண்டர்கள் தியாகம் பண்ணாங்க. என்ன தியாகம் பண்ணாங்க? குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வராதிங்கன்னு சொன்னாலும் கேட்காம தூக்கிட்டு வந்தாங்க. இப்படி விஜயை வண்டியிலேயே துரத்திக்கிட்டு போகாதீங்கடான்னு சொன்னாலும் துரத்திக்கிட்டே போனாங்க. அடிபட்டு கீழே விழுந்தாங்க. விஜய் லைட்டு போட்டு விளையாடுறப்போவே அது ஒரு சைக்கோடா, அது ஒரு நார்சிஸ்டிக்கான ஒரு பிஹேவியரா அப்படின்னு சொன்னாலும் எதையுமே கேட்காம அப்படியே ரசித்து அதை க்ளோரிஃபை பண்ணி, கூட்டம் கூடுறதையெல்லாம் க்ளோரிஃபை பண்ணி அந்த கூட்டத்துக்குள்ளேயே சிக்கி போய் நிறைய பேர் மாண்டு போனாங்க. இதெல்லாம் தான் தியாகமா? இதெல்லாம் முட்டாள்தனம்.
முட்டாள்தனமான நடந்த இறப்பையெல்லாம் நீங்கள் வந்து தியாகம்னு சொல்லி தியாகம் பண்ணவங்களையெல்லாம் கொச்சப்படுத்தாதீங்க. ஏற்கனவே இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நிறைய பேர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அந்த தியாகத்தையெல்லாம் கொச்சப்படுத்தாதீங்க. பல மடங்கு பலத்துடன் புதிய வேகத்துடன் நாம் செயல்பட போகிறோம். நல்லா செயல்படுறீங்க போங்க. செயல்படுற லட்சணம் சிறப்பாக தெரியுது. நல்லா அழகாக முன்னாடி இருக்கிறத பார்த்து வாசிக்கிறாரு. அதுலேயும் பாருங்கள் 1008 ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இதுதான் செயல்படுற லட்சணம். நம்ம பல மடங்கு வேகத்தோட செயல்படுவோம். அப்படி என்ன இது ஒரு எனர்ஜி இல்லை. இதையெல்லாம் பார்த்து கூட மாசுன்னு நினைக்கிறானுங்களா இந்த அணில் குஞ்சுகள்? நம்முடைய கொள்கைகளை மீண்டும் உறுதிப்படுத்தவும் நம்முடைய கரங்களை மேலும் பலப்படுத்தவும் நாம் இங்கு கூடியிருக்கிறோம். கொள்கைகளை உறுதிப்படுத்த போறாங்களாம். நம்ம ஏற்கனவே இவங்க கொள்கை என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி விட்டுக்கிட்டு ஓடுறது, மக்களை எல்லாம் அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துவது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுடைய கொள்கைகளாக இருக்கு. இதை இன்னும் வலுப்படுத்த போறாங்களாம். அப்போனா என்ன அர்த்தம்னா, நாங்கள் இன்னும் திருந்தலை, நாங்கள் மீண்டும் மக்களை தேடி வருவோம், இன்னும் என்ன வேணால் நடக்கும், நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கோம், இன்னும் எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியாது, எங்கள் கொள்கைகளை உறுதிப்படுத்த போகிறோன்னு சொல்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். எனக்கு இதையெல்லாம் தாண்டி விடுங்க, ஃபன்னுன்றதை தாண்டி விடுங்க. கொள்கைகளை உறுதிப்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி என்ன கொள்கை இருக்குது? என்ன கொள்கைன்னு கேட்டேன். உண்மையாலுமே கேட்குறேன். ஃபன் எலிமெண்ட் எல்லாம் விட்டுருங்க. உண்மை இல்லை, அது ஃபன்னு கிடையாது, அதுதான் உண்மை. ஆனால் கேள்வி வருது இல்லையா, அரசியல் ரீதியாக ஏதோ கொள்கை இருக்குது, அதை உறுதிப்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்களா, என்ன கொள்கை? அந்த கொள்கையின்படி எங்கேயாவது நடந்தாங்களா? ஏதாவது கொள்கை எதிரின்னு ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவனை எதிர்த்தாங்களா? ஏதாவது எஸ்ஐஆரை கண்டித்து இவங்க வந்து அறிக்கை விடுறாங்களா? அந்த அறிக்கையில் 8 தடவை திமுகன்னு இருக்குது, 2 தடவை பாஜகன்னு இருக்குது. கொள்கை எதிரின்றவனை வந்து ஏதாவது நீங்கள் பேசுனீங்களா? உங்கள் கொள்கைக்காக நீங்கள் ஏதாவது பண்ணுனீங்களா? இது வரைக்கும் ஒரு மண்ணும் பண்ணலை. முதல்ல உங்கள் கொள்கை என்னன்னே தெரிய மாட்டேங்குது. பிஜேபியே கொள்கை எதிரின்னு சொன்னாங்க. ஆனால் அம்பேத்கர், பெரியாரெல்லாம் வந்து கொள்கை தலைவர்களாக வச்சிருக்காங்க. அப்படின்றப்போ ஓகே, இவங்க வந்து இடதுசாரி கொள்கைகளை வந்து பின்பற்றணும்னு சொல்லி நினைக்கிறாங்க போல இருக்கு. பார்ப்பனியம், சனாதனம், RSS, பிஜேபி எல்லாத்தையும் போட்டு துவச்சி தொங்க விடுவாங்க போல இருக்குன்னு பார்த்தா இவங்க அது எதுவுமே பண்ணுற மாதிரி தெரியலையே. அப்புறம் என்ன நீங்கள் கொள்கையை உறுதிப்படுத்துறீங்க? இது வரைக்கும் இவங்க கொள்கைக்காக என்ன செஞ்சுருக்காங்க? ஒன்றும் செஞ்சதில்லை. என்ன கொள்கைனே யாருக்கும் தெரியாது. தாவேக காரணங்கள்லாம் கேட்குறானுங்க, கொள்கைனா என்னங்கய்யா அப்படின்லாம் கேட்குறானுங்க ட்விட்டரில் அங்கே இங்கே வந்து. அந்த லட்சணத்தில் இருக்குது இந்த கட்சி. முதல்ல கொள்கைனா என்ன, நம்மளுக்கு என்ன கொள்கையெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் கட்சிக்காரங்க இந்த தாவேக்கா தோன்ற அணில் குஞ்சுகளுக்கெல்லாம் வந்து தெரிய வைக்கணும். தெரிய வைக்கணும் அப்படின்னா முதல்ல கட்சி தலைமைக்கே வந்து கொள்கைனா என்னன்னு தெரியணும் இல்லையா, என்ன கொள்கைன்னு தெரியணும் இல்லையா. ஒன்றுமே அவங்களுக்கே தெரியாது. இதில் எப்படி இவனுங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க? இதுதான் இந்த கட்சியுடைய லட்சணம். நமது பலமே நமது கட்டுக்கோப்பு தான். அதை சீர்குலைக்க நினைக்கும் எதிரிகளை நாம் அனுமதிக்க கூடாது. கட்டுக்கோப்பா இருக்கிறது தான் இவங்களுடைய பலமா? இவ்வளோ கட்டுக்கோப்பு, எப்பா நமக்கு தெரியாதா இவங்க எவ்வளோ கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய ஒரு கட்சின்னு? ஐயோயோ, சாயந்தரம் 5 மணிக்கு தான் மாநாடு தொடங்கும்னு சொன்னால் முந்தா நாள் ராத்திரி, அதுக்கு முந்தின நாள் ராத்திரியே போய் அங்கே மாநாட்டு திடல்லையே கிடப்பானுங்க. அவ்வளோ கட்டுக்கோப்போடு நடந்துக்கிற கட்சி, அதுதான் அவங்களுடைய பலமா? இப்படி முட்டாள்தனமாக இருக்கிறதெல்லாம் கட்டுக்கோப்பில் வந்துருச்சு பாருங்க. அது வேற பலம் வேறையாம். இதுதான் இவங்களுடைய வீக்னஸே, இதுதான் இவங்களுடைய பிரச்சனையே. விஜய் காலையில் 8:45 நாமக்கலுக்கு வருவார்னு சொல்லிக்கிட்டு 8:45 தான் சென்னையிலேருந்தே கிளம்புறார் அப்படின்றப்போவா கொஞ்சம் கூட சுயமரியாதையே இல்லாமல் அங்கேயே 6 மணி நேரம் 7 மணி நேரம் கடந்துக்கிட்டு, அதே மாதிரி கரூர்லேயும் 12 மணிக்கு கரூர் வேலுச்சாமிபுரத்துக்கு வருவேன்னு சொல்லிக்கிட்டு சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு தான் வந்து சேர்றாப்புல. அப்பவும் சுயமரியாதை இல்லாமல் அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் தான் கட்டுக்கோப்பு மக்களே, கேட்டுக்கோங்க. அது முட்டாள்தனத்தில் வராது, அது கட்டுக்கோப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு கிடையாது, நமக்கு அதெல்லாம் முட்டாள்தனம். நான் நிறைய விஷயங்கள் வஞ்ச புகழ்ச்சி அணியில் பேசிக்கிட்டு இருக்கேங்க. இந்த அணில்கள் பார்த்தானுங்கன்னா இவன் நம்ம கட்சிக்காரண்டோ எப்படின்னு எனக்கு ஃபயர் விட ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த அளவுக்கு அவனுங்களுக்கு அறிவு இருக்கும் தெரியுமா? அந்த அளவுக்கு அவனுங்களுக்கு அறிவு உண்டு. நானும் தாவேக்கா காரந்தாண்டா அப்படின்னு சொன்னாலும் நம்பிடுவானுங்க. இந்த டிவிக்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதில் சும்மா போய் நம்ம ஃபோட்டோவை போட்டு இது போட்டாலே அது ஒரு உறுப்பினர் அட்டையை கொண்டு வந்து கொடுத்துரும். அதை எடுத்து சோசியல் மீடியாவில் போஸ்ட் போட்டாலே நம்ம அவன் கட்சிக்காரன் நினச்சிட்டு இருக்கானுங்க. அந்த அளவுக்கு அறிவு இருக்குது அவனுங்களுக்கு, அவ்வளோ அறிவுங்க. இவங்கெல்லாம் அப்போ எவ்வளோ கொள்கை பிடிப்போடு இருப்பாங்க இல்லையா? கட்டுக்கோப்போடு இருக்காங்களாம், கட்டுக்கோப்போட. தலை எழுத்து இவங்க பேசுறாங்க, நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு, அதை கேட்க வேண்டியது இருக்கு. நம் தலைவர் அவர்களை 2026 முதலமைச்சராக அமர்வதற்கு நாம் எல்லோரும் சபதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாபம் ஏற்றுக்கொள்வீங்க திரு புஷி ஆனந்த் அவர்களே? சாபம் தான் ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க. எல்லார் வாயிலிருந்தும் சாபத்தை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய சாபங்களை வாங்குங்க. அந்த கட்சி நாசமாக போகட்டு, நாசமாக போங்க. நாசமாக போகக்கூடாது, நாசமாக போகக்கூடாது. ஏன்னா நான் ஒரு வெர்ச்சுவல் வாரியர். நாசமாக போகக்கூடாது, இல்லை நாசமாக போகணும். இப்போ எனக்கு மூட் ஸ்விங் ஆயிடுச்சு.
வரலாறு நம்மளை வரவேற்கிறது. வரலாறு நம்பளை நம்பளை எம்பளத்தி கும்பளத்தி அப்படியே வரலாறு நம்பளை பலை. ஒருவேளை புஷி ஆனந்த் வந்து ஒரு ஸ்கூலில் தமிழ் டீச்சராக வந்து ஒரு வேலைக்கு சேர்ந்தாருன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி பேசுவாங்க, எப்படி தமிழ் கற்றுப்பாங்கன்னு லைட்டாக கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ஊரே தமிழ் எப்படி பேசணுன்றதே மறக்க வச்சுருவாரு. அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு நபர். சரி, இப்போ புஷி ஆனந்த் பேசுகிறப்போ நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் போட்டிருக்காரு, அதெல்லாம் பார்ப்போமா? கிளைக்கழகம் வார்டு பகுதி பொறுப்பாளர்களே, கிளைக்கழகம் வார்டு வார்டு வாடு கருவாடு அந்த மாதிரி வார்டு வார்டு மெம்பர் வார்டு வார்டு வார்டு. தலைவருடைய உழைப்பு, உங்களுடைய அர்ப்பணிப்பு, மக்களோடு நமக்கு இருக்கின்ற பாசம் 30 ஆண்டுகளை தாண்டி 30 கிடையாது, மூ கிடையாது, நோ 30 எதிர்களை தோலுரித்து காட்டுவதுதான். எதுகளை எதுகளை எதிரிகளை கிடையாது, எதுகளை நல்லா வாயில வருதுங்க. அவருக்கு சொல்றேன், அவருக்கு தமிழ் நல்லா வாயில வருது. நம் மக்கள் இன்று ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இண்டு 10 into 8 is equal to எம்பளது இண்டு. பெரியவர்களை மதித்தும் இளைஞர்களை அரவணைத்தும் நாம் பயணிக்க போகிறோம். இளைஞர்களை அரை வணைக்க போறாங்களாம். அரை நல்லா வர்றப்போவே நல்ல கணத்திலே ஒரு அறை விட்டுக்கிட்டு தான் ஏதோ பண்ண போறாங்களாம். அரை வணைக்க போறாங்களாம். அரை. நீ ஒரு நொடி கூட நமக்கு ஓய்வில்லை. நாம் ஒவ்வொருக்கும், நம் கிராமங்களுக்கு, நகரங்களுக்கு, வீதிகளுக்கு, ஒவ்வொருவருக்கும் கிடையாது, ஒவ்வொருக்கும். சூப்பர். தமிழக வெற்றி கழகம்லயே உங்க பேர், அந்த பேரெல்லாம் எடுத்துருங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு. தமிழே வராத வெற்றி கழகம் இல்லை, தமிழே வராத ஒரு டப்பா கழகம் இல்லை, தோல்வி கழகம் இல்லைன்னா வெட்டி கழகம் இல்லைன்னா வேற ஏதாவது வச்சிருங்க. தயவு செஞ்சு போயிருங்களேன். நீங்கள் அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், அண்ணா பேரெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு போயிருங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. விட்டுருங்க எங்களையெல்லாம். நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்குலாம். இல்லை நல்லா தான் இருக்குது, ஜாலியாக தான் இருக்குது. மூட் ஸ்விங் ஆகுது எனக்கு இப்போ. சரி, புஷி ஆனந்த் இப்போ விட்டுருவோம். அடுத்தது ஒருத்தர் இருக்காரு, அவர் சூப்பர் ஃபன் பண்ணி வச்சிருக்காரு. அவர் பேர்லாம் எனக்கு தெரியலங்க, அவரை நீங்களே பாருங்க. வாழ்த்துவதற்கு கோடான கோடி பேர் இருக்கிறார்கள். இந்த கூட்டம் வெகு விரைவில் குறைந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் அமைந்துவிடும். சூப்பர் ப்ரோ, சூப்பர். அப்படிதான் பேசணும். விஜய் வாழ்த்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த கூட்டம் வெகு விரைவிலே காணாம போயிடும். நம்ம காணாம தான் போகுது. ஒரே தலைவன் பேசி பேசி இந்த தமிழகத்திற்கு மீட்சியை தந்தான். பேரறிஞர் அண்ணா. அந்த புரட்சி நடந்தது 67. ஒரு தலைவனுக்கு கொஞ்சம் பேச்சும் வராமல் இருந்தது. அந்த தலைவன் ஒரு புரட்சி தந்தார். அது 1977. இந்த மாபெரும் தலைவர்களின் மகத்துவமிக்க இயல்புகளை கொண்ட நம் தலைவரின் அமைதிதான் இன்றைக்கு உலகத்தின் ஒட்டுமொத்த பார்வையை இந்த சென்னை மாமல்லபுரத்தை நோக்கி திருப்பி இருக்கிறது. அமைதியா இருக்கிறதுலாம் ஒரு புரட்சியா? எல்லாரும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். ஆதவர்ஜுனா என்னன்னா மௌன புரட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னாங்க. இப்போ இவர் இப்படி பேசுறாரு. பேசாமலேயே புரட்சி செய்ய போறாராம். இவரை வந்து எம்ஜிஆர் கூடயும் அண்ணா கூடயும் கம்பேர் பண்றாங்க. அண்ணா அவர்கள் கூட எல்லாம் கம்பேர் பண்ண, ஐயோ முடியலைங்க. ஏந்தா இப்படி போட்டு உசுரா வாங்குறாங்களோ. உங்க விஜய் உயிரெடுக்க வரேன்னான்னு பாட்டை போட்டு நம்ம எல்லாருடைய உயிரையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உயிரெடுக்கிறதுக்குனே வந்த கட்சி. நமது பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னதை போல 75 ஆண்டுகளை ஏமாற்றி அரசியல் செய்த கழகங்களால் கூட முடியாத அளவு 2.25 ஆண்டுகளே ஆண்ட இந்த தமிழக வெற்றி கழகம் தான் 2.25 ஆண்டுகளே ஆண்ட இந்த தமிழக வெற்றி கழகம் தான். தமிழக வெற்றி கழகம் 2.25 ஆண்டுகள் ஆண்டுச்சா? என்னது இது புரியலையே. ஆதவர்ஜுனா என்னன்னா 26% தாண்டிருச்சுன்றாப்ல. எகுமோர்ல ஏதோ சைக்கிள்காரரை நிறுத்தி அங்க ஜெயிச்சுட்டாங்க, அதுதான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்றாப்ல. விஜய் என்னன்னா நாமக்கல்ல பேசுறப்போ நம்ம மீண்டும் ஆட்சி அமைப்போமா அப்படின்னு ஏதோ கேட்குறாப்ல. ஆக மொத்தம் இவங்க எல்லாரும் பாருங்க, தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி எப்போவோ தொடங்கி அப்படியே ஆட்சிக்கெலாம் வந்து பல தேர்தல்களை பார்த்து பல ஓட் பேங்கை நிரூபித்த ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதனால தான் எடுத்த உடனே நாங்கள் தான் திமுகவுக்கு போட்டின்னு சொல்கிறது.
அப்படியே எல்லாமே அப்படியே ஒரு அவங்களுக்குன்னு ஒரு பிம்பத்தை அவங்க மண்டைக்குள்ளே ஏற்றி வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் விஜய் வந்து ஒரு சினிமா செலிபிரிட்டி அப்படின்றதுக்காக. தற்குறிகள் 2.25 ஆண்டு ஆண்டாங்களாமே. எந்த காலத்தில் ஆண்டாங்க ஒன்றும் புரியல. அது நடக்கவும் செய்யாது, இது வரைக்கும் நடந்ததும் இல்லை, வாய்ப்பே இல்லை ராஜா. நீங்கள் கனவு கண்டுக்கிட்டே இருங்க. அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள் அப்படின்னு. கனவு காணுங்கள். ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு நடக்கிறது. என்ன மாதிரியான விஷயங்கள் தீர்மானங்கள் இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? சம்பவத்துக்கு தரப்ப முதல் தடவை அந்த பொதுக்குழுல சின்ன பேசுறதா இருக்காரு. நிர்வாகிகளுக்கு அடுத்த கட்டமா என்ன மாதிரி? ஐயே, நானும் அவர் இந்த மைக்கை பிடிச்சிக்கிட்டே வராருன்றப்ப நான் என்ன நினச்சேன்னா, பயங்கர வெளியில் இருக்கார் போல், அப்படியே பேசி அப்படியே வேறு லெவலாக பேச போகிறாப்புலன்னு பார்த்தா மைக்கை பிடிச்சிட்டு என்னை விட்டுருங்கன்னு போகிறாரு. ஐயே, இதுதான் இவங்க கொள்கையை உறுதிப்படுத்துகிறாங்களாம். அப்படியே பயங்கரமாக தடைகளை எல்லாம் தாண்டி பறக்க போகிறாங்களாம். என்னெல்லாமோ டயலாக்லாம் விட்டார், இங்கே பேச முடியல, பதில் சொல்ல முடியல. இவ்வளோ தாங்க இந்த தமிழக வெட்டி கழகம். சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.